Today we shall see what are the important happenings today. மோடி பென்ஸ் ஓப்பன் லெட்டர். பென்ஸ்னால் ரைட்ஸ்னு அர்த்தம். மோடி ஒரு திறந்த கடிதம் எழுதுகிறார். இந்தியா இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃபார் த வேர்ல்ட். உலகத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்தியா இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா நிலைத்த தன்மை அல்லது ஸ்டெபிலிட்டி. அண்ட் ஜப்பானுடைய ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர். ஜப்பான் எவ்வளவோ முன்னேறிய நாடாக இருந்தால் கூட அங்கே மேல் சாவுனிசம், ஆண்கள் அதிகமாக அதிகாரம் பண்ணுற நாடாக இருக்குது. ஸோ ஃபார் ஜப்பான் ஹேஸ் நாட் சீன் எ பிஎம். ஃபார் தி ஃபஸ்ட் டைம் டக்காச்சி இஸ் ஜப்பான்ஸ் ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். டக்காச்சி இஸ் ஜப்பான்ஸ் ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். நியூ கோயலிஷன்னா கூட்டணி, கூட்டாட்சி, 2-3 கட்சிக்கு சேர்ந்து அமைக்கிறது கோயலிஷன் டீல். அண்ட் தென் வான்ஸ்ங்கிறது யாருன்னா அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இன் இஸ்ரேல். காசா ட்ரூஸ் அப்படின்னா போர் நிறுத்த அமைதி. ட்ரூஸ்னா பீஸ். காசா பீஸ் கோயிங் ஆன் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். அமெரிக்காவுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசாவில் போர் நிறுத்த அமைதி நாம் எதிர்பார்த்ததை விட பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்ததை விட நல்லா போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. ஏன்னா 200 பேர் கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆன் பேஜ் 14. கால் ஃபார் ஆக்ஷன். வி நீட் எ லா. ஒரு சட்டம் தேவை டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலை செய்பவர்கள். வீட்டு வேலை செய்பவர்களை பாதுகாக்க ஒரு சட்டம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். சட்டம் இல்லாததுனால இட் ஹேஸ் மெனி இல் எஃபெக்ட்ஸ். லெஜிஸ்லேஷன்னா சட்டம். இப்போ கூட பல திரைப்பட நடிகைகள்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஃபார் த இல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் அவுட் டு தயர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். வீட்டு வேலை பார்க்குறவங்கள இல் ட்ரீட் பண்ணதுக்காக. வெளிநாடுகளுக்கும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டு வேலைக்காரர்களை அனுப்புகிறாங்க. அங்கே தே சஃபர் மெனி திங்ஸ். அண்ட் இன் கிரிக்கெட், சவுத் ஆஃப்ரிக்கா crushes பாகிஸ்தான், கோஸ் டாப். விமென்ஸ் கிரிக்கெட். அண்ட் தென் நியூ H1B visa fee will not apply for change of status, says US government. In a further relaxation of its rules relating to the new $1 lakh fee on H1B visas. அதாவது H1B விசா வாங்கணும்னா you have to pay with the application $1 lakh. That is the fee. அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் said on Monday. என்ன சொல்லியிருக்காங்க? The fee will not apply to applications for a change of status or an extension of stay in the United States. அமெரிக்காவில் மேற்கொண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி தங்கணுங்கிறவங்களுக்கு அப்ளை ஆகாது. when was this $1 lakh எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, on September 19, US President Donald Trump has signed a proclamation. ப்ரொக்ளமேஷன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இம்போஸ்னா சுமத்துறது. $1 lakh fee on H1B visas. hours later, பல மணி நேரம் கழித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ் கவர்மெண்ட் கிளாரிஃபைட் that this would be a one-time fee. ஒரு வாட்டி கட்டினா போதும், not every year, and would only apply to new applications. Already you have H1B visa, it won't apply. அது அப்ளை ஆகாது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கைட்லைன்ஸ், நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் issued by the United States Citizenship and Immigration Services Department. அது சுருக்கமாக சொல்கிறாங்க USCIS, United States Citizenship and Immigration Services, குடிமகன் மற்றும் குடியேறுதல். The proclamation does not apply to any previously issued, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட and currently valid, இப்பொழுது செல்லத்தக்க H1B விசாஸ்க்கு அது அப்ளை ஆகாது. or any petition submitted priorனா முன்னாள். The proclamation also does not apply to a petition filed or after 12:01 AM Eastern Daylight Time on September 21. இதில் இந்தியன் இன்ட்ரெஸ்ட், H1B விசாவில் இந்தியாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, 75% வேர் இந்த விசா வாங்கினவங்க there were 7.3 lakh H1B visa holders in the United States. அதில் 70% இந்திய நாட்டு குடிமகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் இதில் அதிகமாக அமேசான் கம்பெனிக்கு அடுத்ததாக TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் அதிகமாக அந்த விசா வாங்கியிருக்காங்க. இட் இஸ் 10,44,000.
and then fertility rate வந்து 1.7 அப்படி சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஹேஸ் ஃபாலன் டு 1.9. அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.9 அப்படின்னா ரொம்பவும் குறைவாக இருக்குது. லிமிட்டேஷன் ஆஃப் டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் 1.9. கோஹார்ட் child labor rampant. We need a law to protect domestic workers. அதை வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாக்க ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் டிரெக்டட் த யூனியன் கவர்மெண்ட் டு எனாக்ட் ஏ காம்ப்ரிஹென்சிவ் லா. ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் டு ஸ்டிப்புலேட் த ரைட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். வீட்டு வேலை செய்பவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக Stalin greets JKNC leader Farooq Abdullah on birthday. Pollution levels high in the city after city celebrated Deepavali. Besant Nagar with an AQI air quality index of 190 was the cleanest, and Balasaravakkam featured lost with an AQI air quality index of 332 according to the data from the Tamil Nadu PCB Pollution Control Board. மாசு கட்டுப்பாட்டு வாரியம். 2 arrested for assaulting women in Mylapore. History sheeter held for assaulting minor. Precautionary step. வெள்ளத்துக்காக, அதாவது இப்போ ப்ரெசன்ட்லி தமிழ்நாடு இஸ் அஃபெக்டட் பை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவக்காற்றுனால மழை வந்துருக்குது. ஃபார்மர்லி முன்னால் வந்து தென்மேற்கு பருவக்காற்று இருந்துச்சு. இப்போ வந்து அது முடிஞ்சு வடகிழக்கு பருவக்காற்று. மேன் கில்ஸ் ஒய்ஃப் ஸ்டெப்ஸ் பாடி. ஸ்டெப்ஸ்னால் திணித்தல். பாடி இன் ட்ரம் அண்ட் பரிஸ் இன் நியர் கும்மிடிப்பூண்டி. ஃபயர் கிராக்கர்ஸ் பியாண்ட் பெர்மிட்டட் ஹவர்ஸ் ஆன் தீபாவளி. தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் சென்ட் டெல்லி ஏர் குவாலிட்டி இச்சிங் டு 5-year low. 5 வருடம் இல்லாத அளவுக்கு. அண்ட் தென் well-marked low-pressure area in the Bay of Bengal may cause intense rain in Tamil Nadu. ஒரு பலத்த தீவிரமான மழை வருங்கிறாங்க. Holiday for schools in Chennai today. A well-marked low-pressure area, காற்றழுத்த குறைவு மண்டலம், காற்றழுத்த குறைவு பகுதி, காற்றழுத்த குறைவு மண்டலம் ஜோன்னு சொல்கிறாங்க. இந்த Bay of Bengal that formed in the early hours of Tuesday, செவ்வாய்க்கிழமை காலை, likely to ட்ரிகர்னா தூண்டுதல், வைட் ஸ்ப்ரெட் பரவலான இன்டென்ஸ் ரைன் தீவிரமான மழை, எஸ்பெஷலி அலாங் கோஸ்டல் தமிழ்நாடு. கோஸ்டல் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டுடைய கடற்கரை ஓரம். திஸ் வீக் ஆஸ் இட் கேதர்ஸ் டெல். ஆர்எம்சி ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர், பிராந்திய வானிலை மையம், ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் வாண்ட் விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் and மயிலாடுதுறை indicating extremely heavy rainfall and has issued orange alert for various parts of the state. Intermittent spells. Intermittent அப்படின்னா விட்டு விட்டு மழை பெய்கிறது. நேற்று எஃப்டிஐ அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் fell 159% in August RBI data. Reserve Bank of India. Net foreign direct investment, நிகர அந்நிய நேரடி முதலீடு in India fell 159% in August with more money leaving the country. நம்ம நாட்டில் இருந்து பணம் வந்து போகிறது தான் அதிகமாக இருக்குது, உள்ளார வரதை விட, according to official data. Core sector growth slows to 3-month low. Core sector அப்படின்னா crude oil, நிலக்கரி, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இதுதான் வந்து கோர் செக்டார். ஸ்டீல், இரும்பு, அயர்ன் அண்ட் ஸ்டீல், க்ரூட் ஆயில், கோல், இதுதான் முக்கியமானது கோர் செக்டார். அது வந்து லோ ஆஃப் 3% இன் செப்டம்பர்னு சொல்கிறாங்க. இது வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி அந்நிய முதலீட்டில் வந்து த பிக்சர் இஸ் ரிவர்ஸ்டு. லாங் பீரியடாக பார்க்கும்போது 121% ஹையர். Hindu analysis of the data. Gross investments into India stood at $6,049 million.
Deepavali fireworks send Delhi air quality inching to a 5-year low. That's all. Thank you.